பிரித்தானியாவுக்கு சென்ற இலங்கை இளைஞர் ஒருவர் உள்துறை அமைச்சின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் நாடு கடத்தப்பட்டுள்ளார். கொழும்பைச் சேர்ந்த 35 வயதான கமல் சுஜீவ என்பவரே இவ்வாறு நாடு கடத்தப்பட்டுள்ளார். இலங்கையில் பெருந்தொகை பணத்தை கடனாக பெற்று மாணவர் விசாவில் பிரித்தானியா சென்றுள்ளார். பல்கலைக்கழக படிப்போடு பகுதி நேரமாக வேலை செய்து வந்துள்ளார். விசா காலம் முடிந்த பின்னரும் அதை நீட்டிக்க முடியாததால் அவர் சட்டவிரோதமாக தங்கி வேலை செய்ய தொடங்கினார். தனக்கு கிடைக்கும் முழு பணத்தையும் இலங்கையில் உள்ள தனது குடும்பத்தின் கடனை அடைப்பதற்கே அனுப்பி வைத்துள்ளார். சில வருடங்கள் குடிவரவு அதிகாரிகளை ஏமாற்றி வேலை செய்து வந்துள்ளார். எனினும் எதிர்பாராத வகையில் உள்துறை அமைச்சின் அதிகாரிகளின் திடீர் சோதனையில் குறித்த இலங்கை இளைஞர் சிக்கியுள்ளார். அதிகாரிகளிடம் மன்றாடி கேட்டும் கமல் சுஜீவவை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். சில மாதங்களில் இளைஞனை இலங்கைக்கு நாடு கடத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். இதன்போது இலங்கை இளைஞன் குடிவரவு அதிகாரிகளிடம் உருக்கமான கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். பிரித்தானியா வந்தபோதும் லண்டனின் மையப்பகுதியை பார்த்ததே இல்லை. ஹீத்ரோ விமான நிலையம் செல்லும் வழியில் அதை எனக்கு காட்ட முடியுமா என கேட்டுள்ளார். கமல் சுஜீவவின் வேண்டுகோளை ஏற்ற அதிகாரிகள் நாடு கடத்தப்படும் நாளன்று அவரை சற்று முன்பாகவே அழைத்து சென்று லண்டனின் அழகிய முக்கிய இடங்களை சுற்றி காண்பித்துவிட்டு விமான நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். கமல் சுஜீவ தற்போது இலங்கையில் வாடகை வாகனம் ஓட்டி வருமானம் பெற்று வருகிறார். இந்நிலையில் வெளிநாட்டு ஆசையில் வாழும் பலர் தனது நிலையை புரிந்து கொண்டு இலங்கையில் சுயமாக வாழும் நிலையை ஏற்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார்.